ஜனநாயக கட்டமைப்பின் மையப்புள்ளியே மாற்று கருத்துக்களை சகித்துக் கொள்வதும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதும் தான். இவற்றுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையான இழைகளையே சீர்குலைத்துவிடும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியின் முதல் சில மாதங்களிலேயே முதலமைச்சர் அல்லது அவரது அமைச்சரவை சகாக்களை விமர்சித்து பேசியதற்காக குறைந்தபட்சம் 10 பேர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் சி. ஜோசப் விஜயை விமர்சித்ததற்காக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு பெரும் கவனத்தை ஈர்த்த இதே காலகட்டத்தில் மேலும் பலர் கைது செய்யப்பட்டனர் அல்லது காவல்துறையின் நடவடிக்கையை சந்தித்தனர். இதில் முதலமைச்சரை விமர்சித்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்டதற்காக நடவடிக்கையை சந்தித்த திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜேம்ஸ் ராஜா, கோவையைச் சேர்ந்த வி. விஷ்ணு பிரபு, டி. மனோஜ்குமார், கரூர் தங்கமணி ஆகியோர் அடங்குவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஜென்சி அணித்தலைவர் ஏ. அன்பானந்தம் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினரை பற்றி அவதூறான பதிவுகளை செய்ததாக கூறி காவல்துறையினர் அவரது இல்லத்தில் சோதனை நடத்தினர். முதலமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் எஸ். கீர்த்தனாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். முதலமைச்சருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டார். அறநிலையத்துறை அமைச்சர் எஸ். ரமேஷ் குறித்து கருத்து தெரிவித்த வினோத் சூரியகுமார் தாவேகாவை ஆதரித்த ஒரு பெண்ணை இலக்காக வைத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதற்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஆர்.ஜே. சரண் ஜெயராமன் ஆகியோரும் நடவடிக்கைக்கு உள்ளானவர்களில் அடங்குவர். எஸ். ரமேஷுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக இந்திராணி சுடலைமுத்து என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பு அரசியல்வாதிகளும் அதிகாரத்திற்கு வரும்போதெல்லாம் தங்களது நற்பெயரை பாதுகாப்பதற்கு காவல்துறையையும் குற்றவியல் சட்டத்தையும் கேடயமாக பயன்படுத்துவதை இயல்பாக்கிவிட்டனர். இது ஜனநாயகத்திற்கு ஒரு அமைப்பு ரீதியான ஆபத்தை உருவாக்குகிறது. காவல்துறையின் நடவடிக்கைகள் பேச்சுக்காகவே கைது செய்யப்படும் நிலையையும் தாவேக அரசின் கீழ் நிலவும் சர்வாதிகார போக்கையுமே சுட்டிக்காட்டுகின்றன. அரசு அல்லது ஆளும் கட்சியில் உள்ள நபர்களுக்கு எதிரான எந்த ஒரு விமர்சனத்திற்கும் அவதூறு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம், சைபர் கிரைம் பிரிவுகள் ஆகியவை விருப்பம் போல பயன்படுத்தப்படுகின்றன. தாவேக தொண்டர்கள் புகார் அளிப்பதும் மாற்று கருத்துடையவர்களை குறிவைத்து காவல்துறை தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுப்பதும் நிர்வாகத்தை சீர்குலைக்கக்கூடும். அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீது சிவில் வழக்குகளை தொடரலாம் அல்லது இயல்பாக அரசியல் ரீதியான விவாதங்கள் நடக்கட்டும் என விட்டுவிடலாம். மாறாக குற்றவியல் சட்ட ரீதியாக தவறான தகவல் அல்லது அவதூறு என கருதி நடவடிக்கை எடுக்க அரசு காட்டும் ஆர்வம் ஏமாற்றம் அளிக்கிறது. ஒரு புதிய அரசு தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மக்களுடனான தொடர்பை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் தொடங்குவதற்கும் மாற்று கருத்துக்களை சகித்துக் கொள்வதற்கும் கிடைத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். மாறாக எதிர்க்கட்சியினரை முடக்குவதற்காக பயன்படுத்தக்கூடாது. வளர்ச்சியை விரும்பும் எந்த ஒரு அரசும் தாம் விரும்பும் பட்சத்தில் பொது தளங்களில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களாலும் மாற்று கருத்துக்களாலும் தன்னை வளப்படுத்திக் கொள்ள முடியும். தீங்கான, அபாண்டமான, ஆபாசமான உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்துவதை பேச்சு சுதந்திரத்திற்கு அளிக்கப்படும் மிகுந்த முக்கியத்துவத்தின் மூலம் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை அரசு நினைவில் கொள்ள வேண்டும்.